சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் விதமாக ரூபாய் 37 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முன்னேற்பாடுகள் குறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கண்ணாடியில கொஞ்சம் அந்த கடலுக்கடியில கொஞ்சம் போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கடல்ல பாக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும், வசதியா இருக்கும். லண்டன் ஃப்ரிட்ஜ் மாதிரி எனக்கு தோணுது. பார்த்த உடனே எனக்கு மைண்ட்ல அதான் வந்துச்சு. லண்டன் ஃப்ரிட்ஜை பார்க்கணும்னு ஒரு ஆசை லைஃப்ல ஒரு தடையாவது அதை ஆச்சு பாக்குற மணிக்கு இதையும் ஒரு தடையா போய் உள்ள போய் பார்த்துட்டு வரணும். மக்களுக்கு இன்னும் ஓரளவு இந்த கூட்டங்கள்லாம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதிகள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் பார்க்கும்போது லுக்கே ரொம்ப அடிப்படையாக இருக்குது, வேற லெவலில். அதுலேயும் நீங்கள் அந்த கொடிகள்லாம் வச்சிருக்கிறதுலாம் அது பொன்னியின் செல்வன் படத்தை நம்ம லைவில் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அப்படி இருக்குது, அடிப்படையாக இருக்குது. இல்லாமல் ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம் சதாம், இந்த முன்னேற்பாடுகள் குறித்து விவரங்கள். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியின் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இணைக்கும் விதமாக ரூபாய் 37 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை 4:30 மணி அளவில் திறந்து வைக்க உள்ளார். அதற்காக தற்போது குமரி மாவட்டத்துக்கு சற்று நேரத்தில் முன்னதாக வந்திருந்தார். அதற்கான முன்னேற்பாடுகள் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடந்த 2000 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கடலின் நடுவே அமைந்துள்ள 133 அடி திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அதன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை கன்னியாகுமரி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் முக்கியமாக கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை இணைக்கும் விதமாக 37 கோடி செலவில் 77 அடி நீளமும் 10 அடி அகலமும் 2.4 அகலமும் கொண்ட கண்ணாடி பாலத்தினை முதலமைச்சர் இன்று மாலை திறந்து வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆழ்வர்கள் மற்றும் வெளிநாட்டினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஏராளமாக கலந்து கொள்ள உள்ளனர். இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை குமரி மாவட்டத்தில் கோலாகலமாக இந்த திருவள்ளுவர் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட உள்ளது. மேலும் மாவட்டத்தில் புதிய திட்டப்பணிகளையும் முதல்வர் துவக்கி வைக்க உள்ளார். அதே போன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. அதன் முதல் வருகையொட்டி கண்ணாடி பாலத்தில் சிறப்பு விழாவிற்காக முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தென் மாவட்டத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட போலீசார் சுற்றுலாத்தலங்கள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். அதே போல திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை போலீஸ் காவல்துறையினர் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.